மலேசிய அரசாங்கம் என்ன நிபந்தனை விரிச்சது? கொடி காட்டக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, இது ஒரு சினிமா சார்ந்த கலை நிகழ்வா நடத்தப்பட வேண்டும், அங்க பேனர் வைக்க கூடாது, இதுல எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள். அதை தாண்டி ஒரு பையன் கேமராவில் கொடியை காட்டி கடைசியில் அந்த இடத்துல கொத்தா வந்து போலீஸ் தூக்கிட்டு போய் பல கதறல் ஆயிப்போச்சு. எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரல. 80,000 பேர் எதிர்பார்த்தாங்க, ஒரு 40,000 பேர் தான் வந்திருப்பாங்க அப்படின்றதா ரிசல்ட். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இறங்கும் போது ஏறும் போது ஏராளமான விஷயத்தில் சிக்கிட்டார். விஜய் தடுமாறி கீழே விழுந்து அவர் கொத்தா தூக்கி வண்டியில போட்டு அனுப்புனாங்க. கீழே விழுந்துட்டாருங்க. விமான நிலையத்துல இருந்து வெளியே வர்றாரு, கார்ல ஏற போறாரு, அப்படியே கூட்ட நெரிசல விழுந்துட்டாரு. அப்படியே தள்ளிக்கிட்டு வருது கூட்டம், டம்முன்னு விழுந்துட்டாரு. விழுந்தவரை கொத்தா தூக்குறாங்க, தூக்கி அப்படியே வண்டியில ஏத்தி விட்டு அப்படியே அனுப்புறாங்க. ஒரு விஷயத்த விஜய் இன்னைக்கு புரிஞ்சிருப்பாரு. ஒரு 40 பேர் வரும்போதே மழுக்கடின்னு உள்ள விழுகிறாரு. விஜயா இருந்தனால தூக்கி விட்டாங்க. இதுவே ஒரு 1000 பேர் இருக்கிற கூட்டத்துல இது மாதிரி நெருக்கடி இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர் விழுவானுங்க, 5 பேர் மேல ஏறி நிப்பானுங்க. நடக்குமா இல்லையா? இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே விஜய்க்கு நடக்குது பாருங்க. விஜய தள்ளி விட்டு விஜய் கீழே விழுந்து அதுக்கப்புறம் கொத்தா சட்டையை பிடிச்சி இழுத்து தூக்கி